மதுரை ஆதீனம் அவருடைய வழக்கு சம்பந்தமாக இன்றைக்கி விசாரணைக்கு 5/7/2025 இன்றைக்கி விசாரணைக்கு நான் மதுரை ஆதீனம் சார்பாக அவருடைய செக்ரட்டரியாக நான் விளக்கம் அளிச்சிருக்கிறேன். அந்த விளக்கத்தை காவல்துறைக்கு தெளிவாக நம்ம கொடுத்துருக்குறோம். அதே போல் சம்பவம் நடந்த அன்னைக்கு என்ன பார்த்தாங்களோ அதையத்தான் அவங்க எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க மதுரை ஆதீனம். அதனால் தேவையில்லாமல் வதந்திகளை பரப்ப வேணாம். காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பையுமே மதுரை ஆதீனம் சார்பாக கொடுக்குறோன்றத தெரிவிச்சுக்கிறோம். இல்லை, நம்ம மதுரை ஆதீனம் தான் வரணுன்ற கட்டாயம் கிடையாது. என்னென்னா ப்ரீவிங் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. மதுரை ஆதீனம் அவர்கள் நீதிமன்றத்துக்கோ காவல் நிலையத்திற்கோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓவே இருக்குது. அதனால் அதன் சார்பாக அவங்களுடைய கட்டளைதாரர்கள் யாராவது ஆஜராகலாம், நியமிக்கலாம். சன்னிதானம் பார்த்து யாரை நியமிக்கிறாங்களோ அவங்க விளக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம காவல்துறையிட்ட தெரிவிச்சிருக்கிறோம். ஆமாம், நீதிமன்றத்தை நம்ம நாடி இருக்கிறோம். ரிப்ளையும் கொடுத்துருக்குறோம். இந்த எஃப்ஐஆர் அந்த 4 வழக்கு போடப்பட்ட வழக்கில் நமக்கு என்னன்றதை அவங்களுக்கு ரீப்ளையும் காவல்துறைக்கு மெயில் மூலியமாக எல்லா காவல் அதிகாரிகளுக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். நேர்லையுமே கொண்டு போய் கொடுத்துருக்குறோம், இமெயில் மூலமாகவும் அனுப்பிச்சுட்ருக்கோம், தபால் போஸ்ட்டும் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம 7 நாள் டைம் கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு நேரடியாகவோ இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் மூலமாகவோ சன்னிதானத்தை நீங்கள் வாக்குமூலம் கொடுக்க என்ன சொல்லணுன்றதை அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் நேரடியாக வீடியோ கான்ஃபரன்ஸும் கொடுக்கலாம், இல்லை அவர் சார்ந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.